சிகாகோவில் பிறந்த ஒரு பையன் ஒரு நாளைக்கு 300 மில்லியன் சம்பாதிக்கிறாரு, அதுவும் ஒரு எலினால. எப்படின்னு சொல்கிறேன், வாங்க வீடியோ பேசலாம். சிகாகோவில் பிறந்த இந்த பையன் சின்ன வயசில் படிப்பு அவ்வளோவா வரல, அதனால ட்ராயிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கார். ஸோ ட்ராயிங்கில் பார்த்தீங்கன்னா அவர் கற்பனையில் நினைக்கிறது அப்படியே ஆர்ட் ஃபார்மில் கொண்டு வந்து நிப்பாட்டிடுவார். ஸோ பார்த்தீங்கன்னா இமேஜினேஷனில் அவர் நினைக்கிற ஒரு பிக்சர் இல்லாட்டி ஒரு கார்ட்டூன் ஃபோட்டோன்னு நினச்சா கூட அதை அவரோட ஆர்ட் ஒர்க்கில் ப்ரெசென்ட் பண்ணிடுவார். ஸோ பார்த்தீங்கன்னா காலேஜெலாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா வேலை செய்யணும் அப்படின்ட்டு ஒரு ஆர்ட் ஒர்க், இவரோட டேலண்ட் வெளியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேகசின் கம்பெனியில் வேலைக்கு செய்கிறாரு. ஸோ அந்த மேகசின் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இவரை பார்த்தீங்கன்னா வேலையை விட்டு கொஞ்ச நாள் ஃபயர் பண்ணிடுறாங்க. ஏன்னா இவருக்கு சுத்தமாக கற்பனையே இல்லை, இமேஜினேஷனே இவருக்கு இல்லை, ட்ராயிங்கும் ஒழுங்காக வரல அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் வருத்தமே படாமல் அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சாரு. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் ரொம்ப காமெடியில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தார். சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா தூங்கும்போது சார்லி சாப்ளின் ட்ரெஸ் போட்டு சார்லி சாப்ளின் மாதிரி இமிடேட் பண்ணி காட்டுவார். ஸோ தனியாக. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா காமெடியும் சரி அவரோட கார்ட்டூனும் சரி ரெண்டையும் கலந்து ஒரு கார்ட்டூன் ஃபிலிம் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி தொடங்குறாரு, லாஃபோ கிராம்ஸ் அப்படின்னு. ஸோ லாஃபோ கிராம்ஸில் பார்த்தீங்கன்னா ஆலிஸ் இன் கார்ட்டூன் லேண்ட் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு கார்ட்டூன் ஃபிலிம் எடுக்கிறாரு. அண்ட் அந்த கார்ட்டூன் ஃபிலிம் அவ்வளோவா ஓடலை, அவங்க நினச்ச அளவுக்கு அந்த படம் ஓடல. அண்ட் எல்லாருமே சீட்ஸ் எல்லாம் ரொம்ப காலியாக இருந்துச்சு, யாருமே அவ்வளோவா பார்க்கல. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடன் ஆகிடுது. இவர் கம்பெனி வேறு திறந்ததுனால ரொம்ப கடன் வாங்கிடுறாரு, அந்த கடனையும் கட்டணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு படம் எடுக்கிறாரு. ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரேபிட் ஃபிலிம், அதாவது ஓஸ்வால்ட் அண்ட் ஓஸ்வால்ட் லக்கி ரேபிட். ஸோ அந்த ரேபிட்டை பற்றி அந்த ரேபிட் என்னென்ன பண்ணும் இன்னும் ஒரு ஃபன்னாக ரொம்ப நல்லா ஒரு படம் எடுத்திருந்தாரு. அந்த படம் ஒரு மாடரேட் சக்ஸஸுக்கு போணுச்சு. பட் அந்த படத்தில் அந்த சக்ஸஸை வச்சு அவர் யோசிச்சது என்னென்னா எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடலாம், எல்லா கடனையும் செட்டில் பண்ணலாம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். பட் அங்கே தான் ஒரு ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கு. அவரோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா படத்தோட கலெக்ஷனையும் கிரெடிட்ஸையும் அவரே எடுத்துக்கிறாரு. ஸோ இதனால ரொம்ப சோகமாக இருந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு நைட்டில் ஒரு ட்ரெயின் பிடிச்சி இன்னொரு சிட்டிக்காச்சும் மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரெயினில் ஏறுறாரு. ட்ரெயினில் ஏறும்போது தூங்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது உட்காராரு அவரோட சீட்டில். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு எலி அவர் ரொம்ப தொல்லைப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. என்னடா இந்த எலி இவர் ரொம்ப தொல்லைப்படுத்தினு தள்ளி வந்தார். அப்பையும் அந்த எலி அவர் தொல்லைப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. சரி வீட்டுக்கே போகலான்னு வீட்டுக்கு போனால் அப்பையும் ஒரு எலி அவரை தொல்லைப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இவர் என்ன யோசிக்காருன்னா, இந்த எலியை வச்சு ஒரு கம்பெனி நம்ம தொடங்கலாம், இந்த எலியை ஒரு கார்ட்டூன் ஃபிலிமாக எடுக்கலான்னு சொல்லிட்டு தன்னுடைய ஒரு கம்பெனியில் தன்னுடைய டப்பிங் ஆர்டிஸ்ட், அந்த கார்ட்டூனுக்கு வந்து அவரே டப்பிங்கும் கொடுத்தாரு. ஏன்னா அந்த கார்ட்டூன் பார்த்தீங்கன்னா அது ஒரு மவுஸ் கார்ட்டூன் தான். ஒரு ரேட்டை பார்த்தீங்கன்னா இமேஜினேட் பண்ணி அவர் தொல்லைப்படுத்திருந்த அந்த ரேட்டை கார்ட்டூனில் ஃபிலிமாக எடுத்தார். ஸோ அந்த ரேட்டுக்கு டப்பிங் ஆர்டிஸ்ட் கூட வெளியேருந்து யாரையும் ஹையர் பண்ணல. ஏன்னா அவரே பார்த்தீங்கன்னா டப்பிங் ஆர்டிஸ்ட் பண்ணாரு. ஏன்னா அவருக்கு அவ்வளோவா காசு இருக்கிற டப்பிங் ஆர்டிஸ்ட்கெல்லாம் எடுக்காமல். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபிலிம்லலாம் ரொம்ப நல்லா சக்ஸஸில் ஓடுது. இப்படியே சக்ஸஸில் ஓடும்போது அந்த கார்ட்டூனோட பேர் பார்த்தீங்கன்னா மிக்கி மவுஸ் அப்படின்னு வைக்கிறாரு. அண்ட் புது கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண 2 வருஷத்துல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகி வேர்ல்டு ஃபேமஸ் ஆகுது. அண்ட் அந்த கம்பெனியோட பேர் தான் வால்ட் டிஸ்னி. அந்த கம்பெனியோட ஓனர் பேர் தான் வால்ட் டிஸ்னி. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்மளோட டேலண்ட் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆப்ஸ்டக்கிள்ஸ் வந்தாலும் அதை தாண்டி போய்கிட்டே இருந்தால் நம்ம டேலண்ட்டில் கான்ஃபிடென்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம எல்லா ஆப்ஸ்டக்கிளையும் வீசி அடிச்சுட்டு போகலாம். ஸோ இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட் இல்லாட்டி யாருக்காவது ஷேர் பண்ணி எல்லா ஆப்ஸ்டக்கிள்ஸையும் வீசிட்டு நம்மளோட டேலண்ட்டை நோக்கி போகலாம். தேங்க்யூ.